பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். 6 மாதம் முடிஞ்சிச்சு, 7வது மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 7 அப்படின்னா அது பூரணம். ஸோ ஆண்டவர் 6 நாளும் தன்னுடைய கிரியைகளை முடித்து 7வது நாள் ஓய்ந்திருந்தாராம். இந்த மாதம் ஒரு பெரிய இளைப்பாறுதல் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் ஒரு மேன்மையாக இருக்கும் நம்ம சொல்லி நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு இல்லையா? இந்த மாதத்துடைய துவக்கம் இன்னைக்கு தான் 1ஆம் தேதி. இதே வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவக்கம் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு துவக்கம் இருக்குது, சமாதானத்துக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது, சந்தோஷத்துக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு துவக்கம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு துவக்கம் இருக்கிறது, ஒரு ஆரம்பம் இருக்கிறது. நீதிமொழிகளில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ இந்த மாதம் ஜூலை ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கட்டும். நம்ம இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியலையோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தருவார். வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடுமாற்றங்கள் இருக்கிறதோ தடுமாற்றத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான ஞானங்களை ஆண்டவர் தருவார். எதெல்லாம் நமக்கு தெரியலையோ அதை புரிஞ்சுக்கிறதான அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். வேதாகமத்தில் இருக்க வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு ஞானங்களை ஆண்டவர் தருவார். ஸோ கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னா அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. நான் அவர் மேலே நிறைய அன்பாக இருக்கிறேன் இல்லையா? அவர் அதிகமாக நேசிக்கிறத கூட நான் பயமாக நினச்சிக்கிறேன். இது பிசாசை குறித்த பயம் அல்ல, இது வியாதிகளை குறித்த பயம் அல்ல, கர்த்தரை குறித்த ஒரு பயம். அதனால இது ஞானத்தின் ஆரம்பமாகவே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இப்படி கூட எடுத்துக்கலாம், தேவனை சார்ந்திருப்பது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தேவனுடைய உறவுல சரியா இருக்க முடியல, ஒரு ஊழியத்தில் இருக்க முடியல, சபைக்கு ரெகுலராக வர முடியல, தேவனுக்காக ஏன் நிற்க முடியலைன்னா அவங்களுக்கு அந்த பயம் இல்லை, அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. ஸோ ஆகவே இந்த ஜூலை ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பங்கள் உண்டாகட்டும். எப்படி ஜூலை மாதம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1ஆம் தேதி ஒரு ஆரம்பமாக இருக்குமோ, அதே போல் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்வதற்கு நீர் கொடுக்குற ஞானம் ஆரம்பமாக இருக்கட்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இப்போ எல்லாரும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது எப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. கம்பு தடியோட ஆயுதங்களோட போய் நிற்கிறதெல்லாம் இல்லை. நம்ம தேவனுக்கு பயந்து தேவனுக்கு எவ்வளவு கீழ்ப்படிதலோடு நம்ம இருக்கிறோமோ அவ்வளவு பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னு அர்த்தம். தேவனுக்கு கீழ்ப்படிய ஒரு ஒழுங்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்குள்ள உண்டாகிறது, ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் உண்டாகிறது. இந்த சூழ்நிலையில பிசாசு என்கிட்ட வர முடியாது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஸோ தேவனோடு நெருங்க அவன் என்னுடைய வாழ்க்கையில நெருங்க முடியாது. ஆகவே இந்த மாதம் சந்தோஷமா இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஆரம்பமாக இருக்கட்டும். ஒரு நல்ல துவக்கத்தை ஆண்டவர் தருவார். ஜூன் முடிஞ்சிச்சு, ஆனால் ஜூலை துவங்குச்சு. இது 7, இது பூரணம். தேவன் இளைப்பாறினாரு, நீங்கள் இளைப்பாருங்க. வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் பூரணப்படும். அந்த பூரணத்துக்கு நேராக தேவனுடைய ஞானம் உங்களை நடத்தும். நீங்க நம்புங்க.